guys, welcome back to our YouTube channel. இன்னைக்கு கொஞ்சம் டெம்பிள் போகலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த vlog தான் இருக்கும் இதில். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஃப்ரைடே இருக்கிறதால டெம்பிளுக்கு போயிட்டு வரலான்ட்டு எனக்கு என்னவோ மனசே சரியில்லை. ஸோ அந்த டெம்பிளுக்கு போனால் எனக்கு எப்பயுமே நல்லதாகும். ஸோ அதனால அந்த டெம்பிளுக்கு போகலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வேலை கூட இல்லை எங்களுக்கு. ஸோ கோயிலுக்கு போகலான்ட்டு தான் பிளானே பண்ணோம். காலையில் தான் பிளான் பண்ணோம். ஸோ டெம்பிள் போயிட்டு கொஞ்சம் நேரம் கோயிலுக்கு போகிறேன், என்ன சாமியை பார்க்க போகிறேன்ட்டு உங்களுக்கு நான் இந்த விலாகில் காமிக்குவேன். அங்கே போயிட்டு விலாக் எடுக்கிறேன். இங்கேருந்து ட்ராவல் பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியாது, பிகாஸ் இப்போ வந்து செம்ம வெயிலாக இருக்குது. ஸோ அதனால இங்கேருந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அங்கே டெம்பிளில் வந்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஃபைனலாக வந்து ரீச் ஆகிட்டோம். எங்கே வந்திருக்கோம்னா, இது நாகசுப்ரமணியம் கோயில். இதுக்குள்ளே வந்துட்டு நாகசுப்ரமணியம் இருக்காங்க, அப்புறமா பிள்ளையார் இருக்காங்க, அப்புறம் வந்து துர்கா பரமேஸ்வரி அம்மா இருக்காங்க. ஸோ எனக்கு இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேவரட்டான கோயில். அப்போது எவ்ரி ஃப்ரைடே வந்து இங்கே தான் நான் பூஜை பண்ணின்னு வந்து நின்றேன். ஆனால் வந்து இப்போது போகிறதுக்கு எனக்கு டைமே செட் ஆக மாட்டேங்குது. ஸோ எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வீட்லேயும் ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு. அப்புறம் வேலை மேலேயும் எனக்கு மனசு சரியில்லை. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து அந்த அம்மா கிட்ட ஒப்படைக்கலான்ட்டு தான் இன்றைக்கி போயின்னு இருக்கோம். அப்புறமா வந்து கோயிலுக்கு வந்து என்னோடய ராசியில் வந்துட்டு இந்த கோயிலுக்கு கொஞ்சம் அரிசியும் வெல்லமும் கொடுக்கணுன்ட்டு வந்துச்சு. சரி, அது கொடுத்துட்டு அப்படியே சாமியை பார்த்துன்னு வரலான்ட்டு இங்கே பூஜை சாமான் எல்லாம் வாங்கிட்டு அர்ச்சனை டிக்கெட் கூட கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கின்னு அம்மாக்கிட்ட வந்து நின்று பார்த்த உடனே எனக்கு ரொம்ப மனசு நல்லா ஆயிடுச்சு. அப்புறமா அர்ச்சனை பண்ணுன்ட்டு கோத்திரம்லாம் கேட்டுன்னு இருந்தாங்க, யார் பேருக்கு எல்லாம் அர்ச்சனைன்ட்டு. வீட்டில் இருக்கிற எல்லார் பேரையும் தான் சொன்னேன் நான். எங்களுக்கு ரொம்ப திருஷ்டிப்பட்டு இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. ஸோ அதனால வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சு. அதனால கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். ஏன்னா வேலை மேலே கூடயும் வந்துட்டு எனக்கு வந்து பர்சனலாக கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அதனால வந்துட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் அங்கே பீஸ்ஃபுல்லாக இருக்கலான்ட்டு தான் வந்தோம். இது தான் நாகசுப்ரமணியம் முருகர் கோயில். அப்புறமா பிள்ளையார்கிட்ட நின்றுட்டு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிடுப்பா கடவுளேன்ட்டு தோப்பு கன்னமும் போட்டுட்டேன் நான். அப்புறமா அங்கத்துலேருந்து முடிச்சுன்னு அப்படியே கோயிலை ஒரு ரவுண்டு போட்டுன்னு வரலாம் அப்படின்ட்டு நானும் பாப்பாவும் என் ஹஸ்பண்ட் போனோம். பூஜைலாம் நல்லபடியாக ஆயிடுச்சு. இங்கே வந்து இது நாகம்மா கோயில். உள்ளே வந்து இங்கே ரொம்ப சைலண்ட்டாக தான் இருக்கும். நிறைய பேர் இங்கே இருக்க மாட்டாங்க. சும்மா ஒரு ரவுண்டு போட்டுன்னு வரலாம் அப்படின்ட்டு தான் வந்தோம். உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். அப்புறமா அது ரவுண்ட் அடிச்சுன்னு வந்த வாட்டிக்கு சரி அப்படியே விலாகுக்கு ஒரு தம்ப்நெயிலுக்கு ஒரு ஃபோட்டோ வேணுமேன்ட்டு அப்படியே நின்னோம். அங்கேருந்து வரும்போது இங்கே வந்து பாருங்கள் முருகர்து எப்படியெல்லாம் ஐடியல் வச்சுருக்காங்க. நல்லா இருக்கும். இங்கெல்லாம் பூஜைலாம் போடுவாங்க. ரொம்ப வருஷமாக ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸாக நான் போயின்னு இருக்கேன் இந்த கோயில், நானும் எங்கள் ஹஸ்பண்டும். அப்புறமா வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. அங்கேயே உக்காந்து கொஞ்ச நேரம் சாப்பிட்டு எந்திரிச்சோம். பின்னாடி வந்துட்டு பூஜை பண்ணின்னு இருந்தாங்க. இந்த இதுக்கு என்ன சொல்லுவாங்க, அது என்ன சொல்லுவாங்கன்ட்டு எனக்கு தெரில. ஸோ அது பார்த்துட்டு அப்புறமா இங்கே நல்லாயிருக்கும், ஃபிஷ்ஷெல்லாம் இருந்துச்சு. அதனால் பாப்பா பார்க்கலாம் வாமா அப்படின்னு சொல்லின்னு இருந்தாங்க. அதனால இந்த சைட்லேயும் வந்தோம். அப்புறமா உங்களுக்கு காட்டுற மாதிரியே இருக்குமே அப்படின்ட்டு அப்படியே அது ஒரு கிளிப்பிங் எடுத்துக்கினேன் நான். என்னவோ தெரில, வேலை மேலே ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அப்புறமா வந்துட்டு வீட்லேயும் கொஞ்சம் மனசு சரியில்லை. அதனால வந்து யார் என்ன சொல்கிறாங்க, எங்களை பற்றி என்ன பேசுகிறாங்க என்ன ஒன்றும் புரியல. ஏன்னா நாங்கள் யாருக்கும் எதுவும் கெடுதல் பண்ணல, எங்களுக்கும் யாரும் கெடுதல் பண்ணக்கூடாது கடவுளேன்ட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஏன்னா நல்லவங்களுக்கு எப்பயுமே கடவுள் துணையாக இருப்பாங்க. ஸோ அதனால வந்து கோயிலுக்கே வந்தோம். அப்புறமா வந்து இங்கே ரொம்ப பேர்ட்ஸு, ஃபிஷ்ஷு, ரேபிட்டு எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துன்னு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரெஷ் பண்ணிக்கணும். இது வந்து பாருங்கள் டக், இது ஃபிஷ் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அதெல்லாம் பாப்பா காமிச்சின்னு அப்படியே வந்தோம். நாங்கள் யாருக்குமே கெடுதல் பண்ணல. எங்களுக்கு துணையாக கடவுள் இருப்பாருன்ட்டு நான் எப்பயும் நம்புவேன். அதனால் வந்துட்டு கடவுள்கிட்டயே நம்ம கஷ்டத்தை அடுத்தவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க எல்லாம் பேசி சிரிப்பாங்க. நம்மளுக்கு அது வேணாம். நம்ம கடவுள்கிட்டயே டைரெக்டாக சொல்லிக்கின்னு மனசை ஆறுதல் பண்ணிக்கலான்ட்டு தான் நானும் வந்தேன். உங்களுக்கு இன்னொன்று காமிக்கணும் பாருங்கள்.
இங்கே பாருங்கள் யார் நிற்கிறாங்கன்ட்டு. எவ்வளோ பெரிய சிலை தெரியுமா? சூப்பராக இருக்குது முருகர் சிலை வந்துட்டு. இந்த கோயில் இதுக்கு தான் ஃபேமஸ் ஆயிடுச்சு. நிறைய பேர் வருவாங்க கோயில் உள்ளே இருக்கிறதால அவ்வளோ தெரியாது. இந்த ஸ்டாச்சு இருக்கிறதால ரொம்ப பேர் வராங்க. கோயிலேருந்து முடிச்சுன்னு வந்தோம். ரொம்ப வெயிலாக இருந்ததுனால குழந்தை வந்துட்டு இளநீர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லின்னு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இளநீர் குடிக்கலான்ட்டு 65 ருபீஸுங்க இங்கே வந்து இளநீர். ஆனாலும் வேணான்னு சொன்னாலும் எங்கள் வீட்டுக்கார் வாங்கி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் குடிச்சிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் சில் பண்ணிவிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. எங்கள் வீட்டுக்கார் குடிங்கன்னா அவங்க வேணான்னு சொல்லி நின்றாங்க. ஆனாலும் நான் விடல, கொஞ்சமாச்சு குடிங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு குடிச்சாச்சு. இந்த வீடியோ இப்போதைக்கு எண்ட் பண்ணுறேங்க. பாய்.